மீனராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே, நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவு நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026ல் கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026ல் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மீனத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். அப்போ குருவால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கணும். அதுவும் குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து மார்ச் மாதம் பயிற்சி அடையுது. மார்ச் 2026 அப்படி பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை பார்வை செய்வதனால் நிறைய நன்மைகள், நிறைய பணங்காசு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த முதல் 3 மாதங்கள் வரைக்கும் எதுவும் கெடுதல் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி தொடங்கி மார்ச் வரைக்குமான காலகட்டத்திலையும் அவர் கேந்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது, அதுவும் 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்கள் ராசி அதிபதியே குரு தான். அவர் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவார்? உங்களுக்கு நன்மையே செய்வார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை மிக சரியாக திட்டமிட்டு நீங்கள் செய்து கொள்ளவே முடியும். 2வது பாதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்னும் அபரிதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ சனியை பொறுத்த அளவுக்கு தான் நீங்கள் கவலையே படணும். ஏன்னா சனி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல பலன் கொடுக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியின் மீதே தலையிலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்மத்திலே உட்காந்துட்டார். அப்போ உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல்களோ அல்லது காரிய தடை ஏற்படுவதனால் கலக்கமோ ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவுமே நடந்துடாமல் போயிடாத அளவுக்கு தான் குரு உங்களை பார்த்துக்க போகிறார். எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுமே ஒழிய உங்களுக்கு கிடைக்காமல் போயிடாது, நடக்காமல் போயிடாது. கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். அதற்காக உங்கள் முயற்சியும் விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2026ல் நீங்கள் வெற்றிகளை அறுவடை செய்யலாம். இந்த காலம் எனக்கு 7.5 சனியாக இருக்கே சார், அடுத்து ஒரு 5 வருடங்களுக்கு எனக்கு 7.5 சனி இருக்குங்கிறாங்களே சார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஏன்னா சனி ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு வேலை செய்ய போகிறதில்ல, மற்ற கிரகங்களின் ஆதிக்கமும் சேர்ந்தது தான் ஒருவருடைய ஜாதகம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் குரு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்த்து பணங்காசை தராரு. இன்னொரு பக்கம் ராகு கேது 12ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் அமர்ந்து நல்ல பலன்களை தரப்போகிறாங்க. ராகுக்குரிய கேதுவுக்குரிய மிக மிக உன்னதமான வெற்றி தரக்கூடிய இடமே இந்த 12-6 தான். இந்த 12th பிளேஸ் 6th பிளேஸில் ராகு கேது அமரும் பொழுது உங்களுடைய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அடிவாங்கும். அதாவது நெகட்டிவ்னஸ் விலகி பாசிட்டிவ்னஸை கொண்டு வரும். ஸோ முக்கியமான கிரகங்களான குரு, ராகு, கேது
இவைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, சனிய பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு லிட்டில் அவேர்னஸோட இருந்தா போதுமானது. உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் இல்லாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கான நன்மைகள் மிக துரிதமாக கிடைப்பதற்கு, நடப்பதற்கு திருச்செந்தூர் போன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கவே போகிறது. அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்க வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும், கூட்டிய எண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்துக் கொள்ளும் பொழுது, அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி, உங்களுடைய பெயரே எந்திரமாகவும், அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலா உங்களுடைய உடல் இயந்திரமாகவும், உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்ப பழைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து, அந்த கருவறையில அந்த மூலவர வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நெறைய பலன்கள் கிடைப்பது போல, உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி, உங்களுடைய உடல் எந்திரத்தை இயக்க செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட கால 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில என்னுடைய நெறைய கிளையண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியா உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சு விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா, இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்கள நான் இலவச பொது பலன்களா வழங்குறேன். நெறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனா நீங்க எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்கள்ல உங்களுடைய பிறந்த தேதி பத்தின குறிப்பு வரப்போகுது. பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது. உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பர்ல அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்கள குடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்பப் போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை குடுத்துற முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சில நேரங்கள் குடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில வியாபார பெயர் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க வியாபார பெயரையுமே எனக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சு வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து, அந்த குழந்தைக்கு நீங்க பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால், குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்பதான் என்னால உங்களுக்கு அதில என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்க அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலனா, நீங்க பிறந்த நேரத்தையும், குழந்தை ஆணா, பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதிய அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவுல அனுப்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.